உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பலன்கள் மே மாத பலன்கள். விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம், அடுத்து பாத்தீங்கன்னா கடன் வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா விபத்துகள், இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த எட்டாம் இடம். அதாவது மறைவு ஸ்தானத்திலேயே 100% கெடுதலான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த எட்டாம் இடம். இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள். இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறார், மனோகாரகன் நீச்சம் அடைகிறார். இந்த ராசியில செவ்வாய் ஆட்சி பெறார் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்புலாம் ஸ்ட்ராங்கா தேஜஸா இருப்பாங்க. ஆனா மனதளவு பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே வெளி உலகத்துக்கு ரொம்ப தைரியமானவர்களாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய வேதனைகளும் வருத்தங்களும் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அந்தந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போராட்டம் அதிகப்படியாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்கு, சந்திரனில் இருந்து எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதன் மூலமாக அந்த பாவகங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பாதிப்புகள், நிறைய போராட்டங்கள். இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே பாத்தீங்கன்னா அந்த ஜாதகர் தன்னுடைய குழந்தையினால ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகரா இருப்பாங்க. குழந்தை ரொம்ப போல்டா இருக்கும், ரொம்ப தைரியசாலியா இருக்கும், எல்லாத்துக்கும் படக்குன்னு பேசக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு நபராக தான் இந்த ஜாதகர் இருப்பார். இந்த மாதிரியாக அந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் பாதிப்பு அதிகப்படியாக இருக்கும். இப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரார், உங்களுடைய ராசி அதிபதி. இந்த 6ஆம் இடம் அப்படின்ற சொல்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம், அடுத்து வேலையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல செவ்வாய் இருந்தாலே பிரச்சனை தான். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்துருச்சு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா வேலையில ரொம்ப கோவம் வரும். எல்லாரும் அயோக்கியத்தனம் பண்றாங்க, எல்லாரும் ஒரு மரமண்டைகளா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குதான் அங்கீகாரம் கிடைக்குது, அவங்களுக்குதான் எல்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்குது, ஆபீஸ்ல ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, வருமான உயர்வு எல்லாம் கிடைக்குது. நம்ம எல்லாம் உழைக்கிறோம். விருச்சிக ராசி என்பவர்கள் உழைக்கிறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. இரவு பகலாக 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் உழைப்பவர்கள் 4 மணி நேரம் தான் அந்த உறக்கம்ன்றது இருக்கும். இந்த ராசியில அந்த சந்திரன் நீச்சம் அடையறதுனால பெரிய அளவுக்கு தூக்கத்தை விரும்பாதவர்கள், அந்த ஏதாவது ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப விழிப்போட இருப்பாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு வேலை அலுவலகத்துல பெரிய அளவுக்கு அங்கீகாரம் இருக்காது. இப்போ காணாத குறைக்கு நம்ம செவ்வாய் வேற 6ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அதனால ஒரு துச்சமாக அந்த வேலையை தூக்கி எறியக்கூடிய ஒரு தருணம். எப்படிப்பட்ட தருணம்? அந்த துச்சமாக அந்த ஒரு வேலைன்னு அதை ஒரு பொருட்டாவே நீங்க மதிக்கிறது இல்லை. ஒரு கோபம் அதிகமா வரும். என்னையா நீலாம் வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி அந்த மேலதிகாரியவே ஒரு ஒருமையில திட்டுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். ஏன் மேடம் நீங்க வேற இப்படி பயமுறுத்துறீங்க, ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் வாய்க்கா தகராறு அப்படின்ற சொல்ற மாதிரியாக ஏற்கனவே அலுவலகத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அதிகப்படியான பகையை வளர்த்து வச்சிருப்பாங்க. எங்க போனாலும் இவனை என்னைக்கா ஒரு நாள் நம்ம கிட்ட மாட்டுவான், அப்போ நம்ம இவனை வச்சுக்கணும் அப்படின்னு இவர்கள் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் இவரை வஞ்சம் வச்சுட்டு தான் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல நீங்களும் ரொம்ப கடுமையாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதனால ரொம்ப கவனமாக செயல்படுங்க. முதல்ல உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத நீங்க முழுமையா தெரிஞ்சுட்டு வேலை பாருங்க.
தேவையில்லாம மற்றவர்களினுடைய சில விஷயங்களுக்காக நீங்க ஆதங்கப்பட்டு ஆவேசப்பட்டு உங்களுடைய தன்மானத்தை குறைச்சிக்க கூடாது. இதுதான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல நம்ம ஜோதிட ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான அறிவுரை. ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் செய்யக்கூடிய முதல் தவறே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்கங்க. அதுதான் இவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வீக் பாயிண்ட். தனக்காக இவங்க செஞ்சு சண்டை போட்டு வெளியில வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு சொல்லலாம். ஆனா இவர்கள் தனக்காக எதுவும் தன்னுடைய கூட இருக்கிறவங்களுக்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக, தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காக, தன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்காக, தன்னுடைய தொழில் பார்ட்னர்ஸ்க்காக, இப்படி தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்குபவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதனால இந்த மே மாதத்துல இருந்து உங்களுடைய சுயநலத்தை மட்டும் பாருங்க. எப்போதுமே எல்லாரும் வசனம் எல்லாம் நிறைய பேசுவாங்க. சுயநலம் பார்க்காதவர்கள், பொதுநலம் பார்க்கிறவர்கள், சுயநலமாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் நிறைய வசனம்லாம் எல்லாருமே பேச முடியும். ஆனால் அந்த வசனத்திற்கு முழுமையாக உழைப்பவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். இப்போ ஜோதிட ரீதியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயநலமாக இருங்க. விருச்சிக ராசி என்பர்கள் என்னைக்கு நீங்க சுயநலமாக இருக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் வரப்போறாரு. இந்த 7ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தை குறிக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. அந்த மாற்றங்கள்னால நிறைய வருமானங்கள் கிடைக்க போகுது. உங்களுடைய 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாழ்க்கை தான் உங்களுக்கு சாஸ்வதம் அப்படின்றது ஆயிப்போச்சு. இனிமே நீங்க வெளிநாட்டுல இருந்து உள்ளூருக்கு வரணும் முடிவு எடுக்கிறது, இங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல, என்னுடைய சொந்த நாடு, சொந்த ஊரு, சொந்த மண்ணு, இதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொன்னேன், சுயநலமாக இருங்க. உங்களுடைய சொந்த ஊரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படும், மரியாதை பாதிக்கப்படும், உங்களுடைய தன்மானம் பாதிக்கப்படும். அங்க இருக்கிறவங்க உங்களை ஒரு இதுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. மதிக்காம சில விஷயங்கள் அங்க நடக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனால் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய நாலேஜுக்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருப்பாங்க. அதனால வெளிநாட்டு வாழ்க்கை தான் சாஸ்வதம்னு ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய சில வளர்ச்சிகளை நீங்க பாக்குறது தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதம் பாத்தீங்கன்னா திடீர் யோகங்களும் இருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் யோகங்களும் திடீர் ராஜயோகங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. ஒரு நாள் லாட்ரி வாங்கும் போது ஒரு 5000 ரூபாய் விழும், மறுநாள் நீங்க லாட்ரி வாங்கும் போது அந்த 10,000 ரூபாய் லாஸ் ஆயிடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. 5000 ரூபாய் வந்துருச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேக்கெட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டு நீங்க கம்முன்னு போறது நல்லது. அதையே நோக்கி நீங்க டிராவல் பண்ணும்போது அதன் மூலமாக இழப்புகள் வரும். மெயினா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ட்ரேடிங்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய வீழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த மே மாதத்துல. பங்கு சந்தையினால நிறைய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த இடத்துல நீங்க ட்ரேடிங் பண்றது அப்படின்றது ஒரு சாதகமான ஒரு விஷயம் கிடையாது இந்த மே மாதத்துல. அதனால பெரிய அளவுக்கு எந்த இடத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய வேலையை பாதுகாத்து கொள்றது, தற்காத்து கொள்றது, உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வரன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முரண்பாடான ஒரு கருத்துக்கள் அப்படின்றது இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க ஓகே சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு ஓகேயா இருக்கும்போது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய வரன்கள்னால உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன் அப்படின்றது இருக்கும். ஆனா அது ஆஃப்டர் மேரேஜ் சில தொந்தரவுகளை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய சில வரன்கள் பிக்ஸ் ஆகுறது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சாட்டிஸ்ஃபையா இருக்கும். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் சில தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய ஜாதகப்படி பாசிட்டிவாக இருக்கு. இதெல்லாம் கோச்சார நிலவரப்படிதான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நெகட்டிவா இருக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இதெல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிடுறேன். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க
கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 5ஆம் இடத்துல சனியோட இருந்து ஏப்ரல் மாதம் முழுக்க பிரச்சனைகளும் சில மன சஞ்சலத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். எப்போ ஏன்னா ராசி அதிபதி எப்பவுமே பார்த்தீங்கன்னா சனியோட சேரக்கூடாது. ராசி அதிபதியாகிய செவ்வாய் ஏப்ரல் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்து மன விரக்திகளும் மன சஞ்சலங்களையும் கொடுத்து கொண்டிருந்த அமைப்பு ஏப்ரல் மாதம் இருந்தது. மே மாதம் வரும்பொழுது அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா மே 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் சனி இருந்து விலகி வலு பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். எங்க மேஷத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் பொழுது ராசி அதிபதி ஸ்ட்ராங் ஆகுது. அதனால தினம் வரும், மைண்டு ஸ்ட்ராங்காகவும் சில கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலமாக பிரச்சனைகளிலிருந்து மீண்டு தெளிவு பெறக்கூடிய அமைப்பு மே மாதம் செகண்ட் வீக் அப்புறம் 3rd and 4th வீக்கில் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் புதன் 6ல் மறைந்து சில பிரச்சனைகளிலும் சில வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், பணம் போக்குவரத்தில் சரியில்லாத அமைப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராசியை பார்ப்பது அருமை. ஸோ மாணவர்கள், படிக்கிறவங்க, கணக்கு வழக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் இருக்கிற குரு வெளியில் வரும் பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு வரும் பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில அடிப்படையான சில மாற்றங்களை, வாழ்க்கை அமைப்புகளை மாற்றங்களும் சில துவக்கங்களையும் பிளாட்ஃபார்மையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் இருக்குது. அந்த நேரத்தை நல்லா நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள். ஸோ மற்றபடி பாருங்கள், சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு. குருவும் பாருங்கள் ஜூன் மாதம் மாறுறாரு. அதுக்கு வேணுங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே 2026 ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சிங்காக கடந்த ஒரு 6 மாதமாகவே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு இழுபறியாக அமைந்து கொண்டிருந்த சில தொழில் முயற்சிகள், படிப்பு விஷயங்கள், வேலை விஷயங்கள், கல்யாண விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இது எல்லாமே ஒரு மாதிரியான இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்து மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக குரு, சுக்கிரன், புதன், இப்போ ராசி அதிபதியாகிய செவ்வாய் எல்லாமே ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்குறார்கள். அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒன்றுமே மனம் சஞ்சலமிலிருந்து வெளியில் வந்து ஓரளவுக்கு உற்சாகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மே மாதம் ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லா வயதினர், மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் அவங்கவுங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த அமைப்புகளில் வேலை, தொழில், ஹெல்த் முயற்சிகள், பண விஷயங்கள், வாழ்வாதாரங்கள், அதில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக 2026 மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதில் சில விஷயங்கள் நடந்ததுரா சாமிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில புதிய தொடர்புகள் வரும், சில கான்டாக்ட்ஸ் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. காதல் திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல காதல் கைகூட கூடுற அமைப்பு, பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் பங்குதாரர்கள் தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு, அதே சமயத்தில் திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் எல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு அதில் மூலமாக நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, கேட்ட நட்சத்திரமா, அனுஷமா, விசாகமா, இப்போ உங்களுடைய தசாபுக்திகள் என்ன போயிட்டுருக்கு, அந்த தசையெல்லாம் அந்த லக்னத்துக்கு யோகமாக இருக்கா, தசநாதன் புக்திநாதன் இப்போது ஸ்தானபலமோடு இருக்கா, உங்கள் ஜாதத்தில் திக்பலமோடு இருக்கா, எந்த அமைப்பில் இருக்கார், கோச்சாரத்தில் அவர்லாம் எப்படி இருக்கார், அதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைக்கும் பொழுது அருமையான
அக்யூரேட்டான ப்ரிடிக்ஷன், நமக்கு வேணுங்கிற லைஃப் கிளாரிட்டி, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 1 இயர் எப்படி இருக்குது, எது மாதிரி லைஃப் கோல்ஸ் நமக்கு அச்சீவ் ஆகிற மாதிரி இருக்குது, டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லது, எப்படி நடக்கிற மாதிரி இருக்குது, திருமண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன், கடன் அடைதல், ஃபினான்ஷியல் க்ளோரி, இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்போ நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எல்லா வயதினருக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேடுதல் வந்து எந்த நேரத்தில் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நேரங்கிற ஒரு டைமென்ஷனில் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தை குடிக்கக்கூடியவர் தான் தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம். தசைகளுங்கிறது பார்த்தீங்கன்னா வருட கணக்கில் போகிறது, புக்திங்கிறது பார்த்தீங்கன்னா 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் 1 வருஷம் 1.25 வருஷம் 2 வருஷம், அந்தரம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் 3 மாதம் 2 மாதம், சூக்ஷமங்கிறது வாரக்கணக்கில். இது எல்லாம் எப்படி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிறத வைத்து அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து தேவையற்ற முடிவுகளை நாம் அவாய்ட் பண்ணி தவிர்த்து, தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து, ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, நாம் வாழ்கிறது என்னமோ 70-80 வருஷம் தீர்க்காயுசு இருக்கும் பட்சத்தில். அதுலேயுமே பார்த்திங்கன்னா வேலை தொழிலுங்கிறப்போ ஒரு 30-40 வருஷம் தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ண போகிறோம். அதில் தேவையற்ற தவறுகள், தவறான திசையில் போகக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் நம்ம தவிர்க்கும் பொழுது நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, என்ன கிரகங்கள் நமக்கு யோகமாக இருக்குது, எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் போனால் நமக்கு சீக்கிரமாக நடக்கும், குறைந்த எஃபோர்ட்டில் நல்ல லாபங்கள் வரும், அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாமல், ரெஸ்ட்லெஸ் ஆகாமல், பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை செய்து சாதித்து வாழ்க்கையில் நம்மளுடைய குறிக்கோள்களை அடைந்து கரெக்டான சாய்ஸஸ் எடுத்து தவறான சாய்ஸில் போய் வாழ்க்கையை முடக்கி கொள்ளாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான தெய்வாம்சம் பொருந்திய இந்த சாஸ்திரத்தை அருளியிருக்காங்க நம்ம ஞானிகள். அதை வந்து தவறான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் ஒரு கிரகம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், எது மாதிரி கர்மாவை கொடுக்குது, எந்த நேரத்தில் எது செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்ததுங்கிறதையும் வைத்து பார்த்து செக் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் எப்படி இருக்கிறது பார்த்து அப்புறம் அதை வச்சு ஃப்யூச்சர் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் எடுக்கிற முடிவுகளை சரியான முடிவாக எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் செம்மையான டைம். ஏன்னா அடுத்த மாதத்துலாம் குரு பகவான் உங்களை தான் 5ஆம் பார்வையாக பார்ப்பாரு. ரொம்ப நல்லா இருக்க டைமு. இப்போவே கடைசியாகவே விருச்சிகம் வந்து ஒரு வருஷம், அது முக்கியமாக கடைசி 6 மாதம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க டைம். யாராவது எனக்கு சரியில்லைன்னீங்கன்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஏன்னா உங்கள் கட்டத்தில் பர்டிகுலர் ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். பொதுவாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு வந்து டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய விருச்சிக ராசி கல்யாணம் நடந்துச்சு, நிறைய பேருக்கு குழந்தை பிறந்துச்சு, நிறைய பேர் வந்து வீடு வாங்கினாங்க, நிறைய பேருக்கு ப்ரொமோஷன். அதனால் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து 12-2 திரும்பி குரு பகவான் பார்த்துட்ருக்காரு. அப்படின்னா என்ன, நிறைய நல்ல நியூஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். செலவாகும். அது கல்யாணம், குழந்தை பிறகுது, வெளிநாடு போகிறீங்கன்னா செலவாக தானே செலவாகும். ஆனால் நல்ல விஷயத்துக்காக செலவாயிட்ருக்கும். சரிங்களா? மெயினாக சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து குடும்பம் விஷயமாக நிறைய நல்லது நடக்கும், அது செலவும் ஆகும். இது ஒன்று. கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் இந்த வருஷத்துக்குள்ளலாம் இவங்களுக்கும் கல்யாணத்துக்கு வந்து அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக பண்ணலாம். மகப்பேரை ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக பண்ணலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது. அப்படி சில பேருக்கு டஃப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ உலக லெவலில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதனால் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கம்பெனியில் யாருக்குமே தரலை அப்படின்ற நிலமை இருந்தாலும் உங்களுக்கு சேலரி ஹைக்காவது அட்லீஸ்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ விருச்சிக ராசிக்கு நான் சேலரி ஹைக், நல்ல சேலரி ஹைக் பார்த்தேன் நான். இது வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே சகலமே சூப்பராக இருக்குது. தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஏன்னா விருச்சகத்துக்கு எதுவுமே லேஸில் கிடச்சிருக்காரு. லேஸில் கிடைக்கிற விஷயம்னா ஆன்மீகம், அப்படி இல்லைன்னா அமானுஷ சக்திகள். இவங்களுக்கு வந்து விருச்சகத்துக்கு வந்து அந்த இன்ஸ்டின்ட் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க இப்படி தான் அப்படின்றது அவங்க ஆழ் மனசில் கிளியராக சொல்லும். அந்த ஒரு அமானுஷ பவர் வந்து எல்லா விருச்சிக ராசிக்குமே கொஞ்சமாவது இருக்கும். இந்த இன்ட்யூஷனல் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஒன்று தான் விருச்சிகத்துக்கு வந்து தானாக கிடைக்குது. இது எல்லாமே விருச்சிகம் வந்து கொஞ்சம் போராடி தான் வாங்குவாங்க.
ஆனால் இந்த தடவை வேலையில் வந்து நீங்கள் இத்தனை வருஷம் எவ்வளவு நீங்கள் வேலையில் போராடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த மாதம் வர அப்ரைசலோ சேலரி ஹைக்கோ இதில் கிடைக்கிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள். எனக்கு இது வர்றதுக்கு முன்னாடியே போன மாதத்தோடைய வீடியோ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். விருச்சிகமோ ஏதோ ஒரு ராசி இது பார்த்துட்டு இருந்தேன். அதில் கீழே கமெண்ட்லலாம் போட்டிருந்தாங்க, சார் அந்த அப்ரைசலுக்காக தான் சார் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல அப்ரைசல் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற பசங்களுக்கும் நல்லா படிப்பு, இல்லை வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தாராளமாக சூப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா அந்த மனசு ரொம்ப குழப்பம். விருச்சகம் வந்து ஓவர் திங்கிங். மலர் மருத்துவத்தில் வந்து ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மலர் வச்சுருப்பேன். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஃப்ளவர் ரெமடிஸில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, அவங்களாம் சொல்லுவாங்க எந்த ஃப்ளவர் ரெமடி வந்து உங்களுக்கு இது கண்டுபிடிச்சி ஒன்று சொன்னது இந்த ராசிக்கெலாம் ஃப்ளவர்னு சொல்லிட்டு. ராசிக்கு ஃப்ளவர்ன்றதில் யாரும் கண்டுபிடிக்கலாங்க. ஒரு ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்குது. இந்த மலர் மருத்துவத்தில் வந்து ஒரு மலருக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அதோட இதை நான் ஜாயின் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் விருச்சகம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பேஷன்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஓவர் திங்கிங் இருக்கும். இம்பேஷன்ஸ் இல்லைன்னா செவ்வாய் வீடு இது, அதுவும் இது நீர் வீடு வேறு. ஓவர் திங்கிங் இருக்கும். இந்த ஓவர் திங்கிங்க்கான அந்த மலர் ரெமடியை நம்ம மலரை கொடுத்தோம்னா அந்த திங்கிங் வந்து அப்படியே செட்டில் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து கரெக்டான இது எடுப்பாங்க. முடிவு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உபயோகப்படும். சரிங்களா? ஸோ பிஸ்னஸில் ப்ராப்பராக முடிவெடுங்க. ஏன்னா ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸ் நிறைய விஷயம் போகும். விருச்சிகத்துக்கு அந்த பாலிட்டிக்ஸும் பிடிக்காது. அதனால் பிஸ்னஸ் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மனசை தியானம் பண்ணி வச்சுக்கோங்க. தெய்வ வழிபாடுனா முருகர் தாங்க, வேறு என்னங்க. அதை வைகாசி விசாகம் வருது, உங்களுக்கான கடவுள். கரெக்டாக ஒரு 7 நாள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது விரதம் இருந்து முருகரை கோயிலில் போய் பாருங்கள். ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோயிலெலாம் முருகர் கோயில் தொடர்ந்து போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறது 100%. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். ஓவராலாக எனக்கு எப்படி இருக்கும், திருமணம் எப்படி ஆகும், எப்போ ஆகும், முதல் திருமணம், மறுமணம், லவ் யாருக்கு செட் ஆகும், மகப்பேருக்கு யாருக்கு செட் ஆகும், யாரெல்லாம் சீக்கிரம் இந்த மாதமே பண்ணுறதே இல்லை, அதை நோக்கி சில நகர்வுகள் நடத்துறது, யார் நடத்தணும், யார் கையில் காசு தங்கும், யார் கடன் வாங்கலாம், யார் கடன் வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போகிறதுக்கு யாருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் யாருக்கு நல்லா பிக்கப் ஆகும், அதில் யாருக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், வெளிநாடு சம்மந்தமாக பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ண முடியும், உடல் உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கு. இதை தாண்டி இல்லை சார் வீட்டில் ஒரு கல்யாணம் சார், மேட்சிங் ஜாதகம் மேட்ச் பண்ணணும், இல்லை முகூர்த்தம் குறிக்கணும், இல்லை நான் வீடு ஒன்று வாங்குகிறேன், எனக்கு இது வந்து வாஸ்து பார்க்கணும், எனக்கு வீட்டு நம்பர் நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். செல்ஃபோனுக்குலாம் நம்ம நியூமராலஜி பார்த்து தரோம், அப்படி வேலை செய்யும். ஏன்னா செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் இன்னொரு கை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு கண்டிப்பாக நியூமராலஜி பார்த்து கரெக்டான நம்பர் செலக்ட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வளரும், பர்சனல் வாழ்க்கையும் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. இது ஒன்று. அடுத்து இது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, நம்ம சொன்னது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன், ஒரு பொதுவான பலாபலன்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ராசி லக்னத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு இது ராசியாக அமையலாம், ஒரு சில பேருக்கு லக்னமாக அமையலாம். ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேருக்கும் நான் வந்து பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி பலன் இருக்குன்றது இந்த ஜாதகம் பார்த்தா தான் இன்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நிறைய பேர் கமெண்ட்டில் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது உண்மை சார்ன்னுவாங்க, சில பேர் இல்லை நீங்கள் சொல்கிறது பொய்யின்னுவாங்க. அது எப்படியே ஒரே விஷயம் சில பேருக்கு உண்மையாக இருக்கும், சில பேருக்கு பொய்யாக இருக்கும். ஏன்னா ஜாதகம் மாறும். நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன். தனித்தனியாக 2 கோடி பேருக்கு எப்படி பிரித்து சொல்கிறது? அப்போ அந்தந்த ஜாதகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க அதுவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இதில் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன், தானியங்கள் வச்சு கலர்ஸ் வச்சுலாம் நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள். ஒரு வாழ்க்கையில் இருக்கேன், என்னால் பெருசாக ஹோமம் பண்ண முடியாது, என்னால் பெருசாக கோயில் கொள்ளணும் ஓடிட்டு இருக்க முடியாது, ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமே நேரம் சரியாக இருக்குன்னா
வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க தானியங்களை வச்சு எப்படி மேஜிக் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் எப்படி முன்னேறலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் உங்களுக்கான தானியங்களை யூஸ் பண்ணி நல்லபடியாக முன்னேறலாம். சரிங்களா? பொதுவாக இந்த உங்களுக்குன்னு சில தெய்வங்கள் சொல்கிறேன். ஏன்னா 3 தெய்வங்கள் சொல்வேன். வகுப்பில் என்ன சொல்லுவேன்னா, குலதெய்வம் முக்கியம், அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும், அம்மன் பிடிக்கும். 3வது வந்து உங்கள் ராசி லக்ன நட்சத்திரத்துக்கான தெய்வம், கொடுக்கப்பட்ட தெய்வம். நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வம் இல்லை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக முன்னேறலாம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் போதாங்க, லைஃப் செட்டில்டுங்க. அந்த ஒரு தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தையும் யார் ஒழுங்காக பண்ணலையோ அவங்க தான் அடுத்து எனக்கு பிள்ளையார் சைடில் ஆஞ்சநேயர்கிட்ட போகிறேன், ஆஞ்சநேயர் சைடில் சிவன்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்ட்டுருக்கோம். ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் செட்டில். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது எடுத்தால் தான் கரெக்டாக உக்காந்து அந்த டீட்டெயிலில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு மாதமும் முக்கியமான தமிழர்கள் பண்டிகைகள், முக்கியமான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து உங்களுக்கு வந்து வைகாசி விசாகம் வருது, கல்லழகர் எழுந்தருள்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் அந்தந்த கோவில்கள் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களில் போய்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்க இந்த கல்லழகரையும் நம்ம முருகர் வள்ளி தெய்வானையும் வழிபட்டு விடைபெறுவது உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். வாழ்க வளத்துடன்.